அம்மா ஓபன் பண்ண முடியல. ஓபன் பண்ண முடியல. எங்க ஓபன் பண்ண முடியல? இப்படி வா. எப்படி ஓபன் ஆச்சு? ஓபன் ஆகல. ஏதாவது குக் பண்ணிட்டா. ஏன் சொல்ற? அந்த கடைக்காரன் அடிச்சிட்டான். அப்படியா? வா கேக்கலாம். எங்க அந்த கடைக்காரனா? ஆமா. சரி, அந்த கடைக்காரர்கிட்ட என் பேர் சொன்னியா? உன் பேர் சொன்ன, அதுக்குதான் என்ன அடிச்சா. சும்மா சும்மா என் பேர் யூஸ் பண்ணக்கூடாது, சரியா? வாப்பலாம். இனியோட என்ன குண்டாக்குற விஷயத்தை எல்லாத்தையும் நான் விட போறேன். அப்பதான் இனிமே டயட் பண்ண போறேன். அப்புறம் உனக்கு பிடிச்ச ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டேன். எக்ஸசைஸ் பண்ண போறியா? பிஸ்கட் சாப்பிடாம இருக்க முடியுமா? ஸ்நாக்ஸ் சாப்பிடாம இருக்க முடியுமா? சாப்பாடு சாப்பிடாம இருக்க முடியுமா? ஃபேஸ்புக்ல போஸ்ட் போட மாட்டேன், இன்ஸ்டால ரீல்ஸ் போட மாட்டேன், முக்கியமா என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல என்னுடைய செல்ஃபி போடவே மாட்டேன், முக்கியமா கண்ணாடியில என்ன பார்க்கவே மாட்டேன், வெயிட் மிஷின்ல வெயிட் பார்க்கவே மாட்டேன். இதெல்லாம் பண்ணாதானே நான் குண்டான ஃபீல் எனக்கு வரும், தேவையில்லாத மன உளைச்சலும் வரும். அதனாலதான் இனிமே இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். மம்மி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிக்கு போறாங்க மம்மி, நானும் போயிட்டு வந்துட்டுமா? ஹாய்ப்பா. இல்ல இல்ல, நான் பார்ட்டிக்கெல்லாம் வரல, அதோட இம்பார்ட்டன்டான வேலை ஒண்ணு இருக்கு எனக்கு. என்ன தேடுற? அதுவாம்மா, இங்க ஒரு சிம் வச்ச, அதுதான் காணும். எதுக்குமா டென்ஷன் ஆகுற? ஒரு போன் பண்ணா போச்சு. ஏய், யாரு பேலன்ஸ் காத்துட்டு? காசு எடுத்து தெரிஞ்சு போச்சு ரேக்கா. என்ன பண்ணலாம் ரேக்கா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன? அம்மா வந்து கேட்கும்போது நான் இந்த இடத்த நான் சொல்றேன், நீ இந்த இடத்த நீ சொல்லு. மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருக்கும்போது அம்மா வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. எப்படி என் ஐடியா? சூப்பர். யார் எடுத்தது? வாய் திறந்து சொல்லுங்க. ஏ ரத்துமா, அம்மா தான் நமக்கு டெய்லி பேக்கெட் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அப்படி இருந்து எதுக்கு காசு எடுத்த நீ? மம்மி, எனக்கு ஒரு டவுட் மம்மி. என்னம்மா உன் டவுட்டு? மோஸ்ட்லி கல்யாணம் ஆனவங்க 99% பொண்ணாட்டியை பார்த்து எதுக்குமா பயப்படுறாங்க? கல்யாணம்ன்றது ஒரு பாத்ரூம் மாதிரிமா. பாத்ரூம்குள்ள போனவன் எப்ப வெளியே வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான், அது வெளியே இருக்கவன் எப்படா உள்ள போலான்னு இருப்பான். அதுதான் கல்யாணம். செம்ம எக்ஸ்பிளைன் மம்மி. நான் என்ன சமைக்கட்டுமா? மா, பிரியாணி பண்ணுமா. என்ன சொன்ன? பிரியாணிமா, சிக்கன் பிரியாணிமா. சரியா கேக்கல. மா, பிரியாணிமா. என்ன சமைக்கிற சொல்லுமா. சரி விடுமா, உப்புமா பண்ணு. ஓ, உப்புமாவா? சரி சரி சரி, சமைச்சிட்டா போச்சு. அம்மா, உன்னுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரமா? நான் காலையில பிறந்தேன், நட்சத்திரம் தெரியாது. என்ன பாத்துட்டு இருக்க ரேக்கா? இன்னைக்கு ராசிக்கு என்ன பலன் போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன்க்கா. ஆமா, உன் என்ன ராசி? அதுவா, சிம்ம ராசி. சிம்மம். பார்க்க இவ்வளவு அசிங்கமா இருக்க, சிம்மம்னு சொல்ற. மம்மி, 99% பசங்க கேட்டிருக்காங்க பொண்ணுங்க பிரேக்கப் பண்ணாம இருக்க டிப்ஸ் இருந்தா சொல்லுங்களேன் சொல்லிட்டு. உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? ஐடியாவா? கைமா சொல்ல ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? சொல்லு மம்மி. லவ் பண்ற பொண்ணுங்க கிட்ட கடன் வாங்க சொல்ல பசங்களை, அப்ப யாருமே பிரேக்கப் பண்ண மாட்டாங்க, சரியா? வாவ், செம்ம மம்மி, செம்ம. ரேகா, என்ன மம்மி? ஒரு மணி நேரத்துக்கு உனக்கு எவ்வளவு சேலரி கிடைக்கும்? அதுவா, 1000 rupees கிடைக்கும். ரேகா, என்ன மம்மி? ஒரு 500 ரூபாய் காசு கொடு. சும்மா போ மம்மி அந்த சைடு. அம்மா நம்மளை எப்படியெல்லாம் வளர்த்துருக்காங்க, பாவம் எவ்வளவு நம்ம செலவு பண்ணியிருப்பாங்க. நம்ம போய் ஒரு 500 ரூபாய்க்கு மூஞ்சி காமிச்சிட்டோமே. மம்மி, சாரி மம்மி, அப்பயே கொடுக்க முடியல. இந்த 1000 ரூபாய், நாளைக்கு 1 hour என் கூட இருக்கிறியா? ரேகா, என்னம்மா? இந்த போன்ல பாட்டு வச்சு கூட. அது ரொம்ப சிம்பிள்மா, யூடியூப்ல போயிட்டு என்ன பாட்டு கேட்டாலே வந்துருமா. மாரியம்மா மாரியம்மா, சும்மா சொன்னாலே வந்துருமா. எதுக்குமா இந்த மாதிரி பாட்டு? மாரியம்மா சாங்.
எங்கம்மா போயிட்டு வர? ஷாப்பிங் போயிட்டு வரேன். என்னம்மா எப்ப பாரு ஷாப்பிங் ஷாப்பிங் சொல்லிட்டே இருக்க? உங்ககிட்ட பொருள் வருதுல்ல, அதனால ட்ரெஸ் வாங்க போனேன். அப்படியா? குடுமா. அம்மா சூப்பர்மா சூப்பர்மா. இல்லம்மா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனால உனக்கு என்ன பண்றேன்னா, இந்தம்மா கார்டு எவ்வளவு வேணுமோ சூப்பரா ஷாப்பிங் பண்ணிக்கோமா நீ. இந்த கார்டு வேற வேற கார்டு கொடுமா. அம்மா இதுல 20,000 இருக்குமா? இந்த கார்டுல இருக்க பேலன்ஸ் எல்லாமே நான் காலி பண்ணிட்டேன். எப்பமா? நேற்று சாயந்தரம் நீ போன் பேசிட்டு இருந்தல அப்பதான்.